ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சத்து மாவு புட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சத்து மாவை சல்லடையில் நல்லா சலித்து எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் ஏதாவது தூசி எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம அதை மாற்றிட முடியும். நல்லா சலித்து எடுத்தாச்சு. அப்புறமா இதை ஒரு அடிகனமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாவை நம்ம கொஞ்சமாக வறுத்து தான் புட்டு செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பச்சை மாவில் செய்யும்போது டேஸ்ட் அவ்வளோவா வராது. அதனால் அடுப்பில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மாவை. தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்புறமா அந்த பச்சை வாடை போயிட்டு நல்ல ஒரு மணம் வரும். அதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சம் நேரமாக அதை ஆற விட்டுறணும். அது ஆறுனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புட்டு மாவுக்கு விரவி எடுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து தான் மாவு விரவணும். மாவு நல்லா விரவி எடுத்தாச்சு. இப்போ அதில் கட்டி கட்டியாக இருக்குது. இதை நம்ம நல்லா சாஃப்டாக ஆக்குறதுக்காக இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக மாவை மிக்ஸி ஜாரில் போடணும். மொத்தமாக போட்டுறக்கூடாது. நான் ஒரு 3 கரண்டி போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மிக்ஸியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பச்சரிசியில் புட்டு செய்கிறதா இருந்தாலுமே மாவு விரவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் லேசாக அரைச்சி எடுத்துட்டோன்னு சொன்னால் அதில் உள்ள கட்டியெல்லாம் போய் மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடும். புட்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அதில் உள்ள கட்டி எல்லாமே போயிடுச்சு. இப்போ மாவு நல்லா சாஃப்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி எல்லா மாவையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து அரைக்கணும். அரைச்ச மாவை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். திரும்பவும் கொஞ்சம் மாவை நான் மிக்ஸியில் சேர்த்துருக்கேன். ஒரு 3 கரண்டி தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. ரொம்ப சேர்த்தாலும் அது நல்லா அரிஞ்சு வராது. மாவை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரியே எல்லா மாவையும் அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் அரைச்சி எடுத்தாச்சு. மாவு இப்போ கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. அப்புறமா நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது தூசி கல் எதுவுமே இருக்காது இந்த சர்க்கரையில். நம்ம இதை அரித்து காய்ச்சி அரித்து எடுக்கணும்லாம் இல்லை. பொடித்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் புட்டு கூட. அப்புறமா துருவின தேங்காய் துருவல். புட்டுக்குட்டியில் சில்லு போட்டாச்சு. அப்புறமா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு லேயர் மாவு சேர்த்தாச்சு. அப்புறமா இதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்க பிறகு திரும்பவும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்தாச்சு. அப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அப்புறமா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம்.
சர்க்கரை, கடைசியாக கொஞ்சம் மாவு தேங்காய் சேர்த்துக்கலாம். புட்டுக்குட்டி நிறைஞ்சிடுச்சு. இனிமேல் இதை மூடி வச்சு அடைச்சி வச்சிடலாம். புட்டு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்து ஆவி வருது. அது மேலே நம்ம புட்டுக்குட்டியை வச்சிடலாம். 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. புட்டு நல்லா வெந்தாச்சு. இனிமேல் நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பராக சத்து மாவு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே பப்படம் சேர்த்துக்கலாம். பழமும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.